ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லைக்கா தயாரிச்சிருக்கிற திரைப்படம் தான் லால் சலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினி கேமியோ ரோலில் நடிச்சிருக்க இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்கார். இந்நிலையில் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆன லால் சலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஏமாற்றம் கொடுத்துள்ளதா தகவல் வந்திருக்கு. என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் போட்டு வாங்க போகலாம். ஜெயிலரை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் லால் சலாம் திரைப்படம் வெளியானது. ரஜினிகாந்த் கேமியோ ரோலில் நடிச்சிருக்க இந்த படம் அதிக எதிர்பார்ப்போடு வெளியானது. லைக்கா தயாரித்த இந்த படத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் லீட் ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட 3வது படமாக லால் சலாம் வெளியானது. மேலும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட்டை பின்னணியாக வச்சு மத அரசியலுக்கு எதிரான படமாக உருவானது லால் சலாம். இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தி இந்த படத்தில் இயக்கியிருந்தார் ஐஸ்வர்யா. தேர்தலில் வெற்றி பெற ஒரு கிராமத்தில் இந்து முஸ்லீம் இடையே மோதலை உருவாக்க நினைக்குது ஒரு கும்பல். இதனை மும்பை தொழிலதிபர் மொய்தீன் பாய் எப்படி தடுக்கிறார் என்பதே லால் சலாம் படத்தோட கதை. ஜெயிலர் படத்தோட வெற்றிக்கு பின்னரே ரஜினியின் நடவடிக்கைகளை நிறைய மாற்றங்கள் பார்க்க முடியுது. வழக்கமாக இமயமலை பயணத்தை தவிர்த்து ராமர் கோயில் விசிட், ஊபி முதலமைச்சர் யோகியின் காலில் விழுந்து ஆசி வாங்கியது என பாஜகவின் அடையாளங்களோட வலம் வருவதா ரசிகர்களே விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. இதையடுத்து ரஜினி சங்கி என விமர்சனங்கள் இருந்தது. இதற்கெல்லாம் லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் பதில் சொல்லும் விதமா எனது அப்பா சங்கி இல்லை என எமோஷனல் ஆனார் ஐஸ்வர்யா. ஆனால் அப்போது கூட சங்கி என்பது கெட்ட வார்த்தை இல்லை என ரஜினி விளக்கம் கொடுத்து ரசிகர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதனால பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்துக்கு எதிர்பார்ப்ப வரவேற்பு கிடைக்கவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா லால் சலாம் திரைப்படம் முதல் நாளில் 4.5 கோடி ரூபாய் வசூல் செய்ததா தகவல் வெளியானது. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் தகவலின்படி முதல் நாளில் 3.55 கோடி தான் கலெக்ஷன் ஆகியிருக்கிறதா சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து 2வது நாளிலும் லால் சலாமுடைய வசூல் ஆட்டம் ரொம்பவே கம்மியாயிருக்கான். முதல் நாளை விடவும் குறைவாக வசூலாயிருக்கான். அதன்படி பார்த்தீங்கன்னா லால் சலாம் 2வது நாள் 3 கோடி ரூபாய் என பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல் 2 நாட்களில் லால் சலாம் வசூல் 6.55 கோடி ரூபாய் என தெரியுது. இந்த படத்தில் ரஜினியோட கேமியோ ரோல் 15 நிமிடங்கள் தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஆனால் ரசிகர்களுக்காக 45 நிமிடங்கள் அதிகமாகவே இடம்பெற்றிருக்கு. அப்படி இருந்தும் லால் சலாம் படத்தில் ஒரு வசூல் குறைஞ்சது ரொம்பவே படக்குழுவினருக்கு அதிர்ச்சிகரமான செய்தியாக தான் இருக்கு. மேலும் இதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் படம் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போது அதை பொறுத்திருந்து தான் பார்ப்போம். நீங்கள் லால் சலாம் படம் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றவங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.